ஐக்யூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். போன வகுப்பில் நடத்தினதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து பார்த்துருப்பீங்க. எந்தெந்த இடைச்சொற்கள் எங்கெங்கே எந்தெந்த வாக்கியங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம் இல்லைங்களா. இன்னைக்கு அடுத்த சில வார்த்தைகள் இப்போ நாம் போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற வார்த்தை என்னதுன்னா காக, அவருக்காக, உங்களுக்காக, சாப்பிடுவதற்காக, குடிப்பதற்காக, தூங்குவதற்காக அப்படின்னு இந்த காக வருது பார்த்தீங்களா. அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஃபார். எஃப்ஆர் ஃபார். இது ஹிந்தியில் என்ன சொல்கிறது? ரெண்டு வார்த்தை, கே லியே, கே லியே, கே லியே. இன்னொரு வார்த்தை के वास्ते, के वास्ते, के वास्ते. இப்போ இந்த புத்தகங்கள் தங்களுக்காக, these books are for you. ये किताबें आपके लिए हैं. ये किताबें आपके लिए हैं. ये किताबें आपके लिए हैं. அடுத்து, இந்த வளையல்கள் என் தங்கைக்காக. These bangles are for my sister. ये चूड़ियां मेरी बहन के वास्ते हैं. ये चूड़ियां मेरी बहन के वास्ते हैं. ये चूड़ियां मेरी बहन के वास्ते हैं. அடுத்து நோக்கி. நோக்கின்னு என்னது? வானத்தை நோக்கி, கிழக்கை நோக்கி, சூரியனை நோக்கி, தெற்கு நோக்கின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நோக்கி இங்கிலீஷில் வந்து டுவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. TOWARDS, டுவேர்ட்ஸ். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ நாம் சொல்ல போகிற இந்த ஹிந்தி வார்த்தை வந்து கீ ஓர், கீ ஓர், கீ ஓர். இன்னொரு வார்த்தையும் இருக்குது, கீ தரஃப், கீ தரஃப், கீ தரஃப். இந்த ரெண்டு என்ன செய்வாங்கன்னா, நோக்கிங்கிற அர்த்தமும் வரும். இன்னொரு இடத்துல வந்து பக்கத்தில், அதாவது சைடில், சைடில்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் வரும். இப்போ ரெண்டுக்கும் ஒரு வாக்கியம் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வைகை நதியின் இருபுறமும் மரங்கள் உள்ளன. There are trees on the both the side of வைகை river. வைகை नदी के दोनों तरफ पेड़ हैं. வைகை नदी के दोनों तरफ पेड़ हैं. வைகை நதி கே दोनों तरफ पेड़ हैं. இப்போ நம்ம கீ ஓர், கீ தரஃப் என்ன மீனிங் பார்த்தோம்? டுவர்ட்ஸ், ஆன் த போத் சைட்னு மீனிங் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த கீ ஓரோட சேங்கிற ஒரே ஒரு வேற்றுமை உருபு சேர்த்துட்டா, அதே மாதிரி கீ தரஃப்ங்கிறதோட ஒரு சேங்கிறது சேர்த்துட்டா அர்த்தம் என்ன ஆயிரும்னா சார்பாக. அந்த கீ ஓர், கீ தரஃப் பார்த்தோம். இங்கே கீ ஓர் சே, கீ தரஃப் சே அப்படின்னா என்ன அர்த்தம்னா சார்பாக, ஆன் பிஹாஃப் ஆஃப். கீ ஓர் சே, கீ ஓர் சே, கீ ஓர் சே, கீ தரஃப் சே, கீ தரஃப் சே, கீ தரஃப் சே. இப்போ நம் எல்லோரும் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. ஒரு மீட்டிங் நடத்துகிறப்போ எல்லோரின் சார்பாக, நம் எல்லோரின் சார்பாக நான் நன்றி கூறுகிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஐ தேங்க் யூ. हम सबकी ओर से मैं धन्यवाद देता हूँ. हम सबकी ओर से मैं धन्यवाद देता हूँ. हम सबकी ओर से मैं धन्यवाद देता हूँ. இது ஒன்று.
என் குடும்பத்தின் சார்பாக நான் 1000 ரூபாய் நன்கொடை தருகிறேன். என் குடும்பத்தின் சார்பாக நான் 1000 ரூபாய் நன்கொடை தருகிறேன். On behalf of my family, I give 1000 rupees as donation. हिंदी என்ன ஆகும்? अपने परिवार की तरफ से 1000 रुपया दान देता हूँ. अपने परिवार की तरफ से 1000 रुपये दान देता हूँ. अपने परिवार की तरफ से 1000 रुपये दान देता हूँ. அதன்படி நம்ம சொல்லுவோம்ல, அந்த விஷயத்தின்படி, அதன்படி, இதன்படி அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுக்கு இங்கிலீஷில் அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் के अनुसार, के अनुसार, के अनुसार. இன்னொரு வார்த்தை இருக்கு, के मुताबिक, के मुताबिक, के मुताबिक. के मुताबिक என்பதும் சரி, के अनुसार என்பதும் சரி. ஆஸ்பர்ங்கிற மீனிங்கும் வரும். இங்கிலீஷில் ஆஸ்பர்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போது இந்த ரெண்டுக்கும் மீனிங் நாம் வாக்கியங்களில் அமைத்து பார்ப்போம். சட்டத்தின் முன் நாம் எல்லோரும் சமம். இது சட்டத்தின் முன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சட்டத்தின் படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சட்டத்தின் படி நாம் எல்லோரும் சமம். அக்கார்டிங் டு லா வி ஆர் ஈக்வல். कानून के अनुसार हम सब समान हैं. कानून के अनुसार हम सब समान हैं. कानून के अनुसार हम सब समान हैं. இப்போ பாருங்க, ஆஸ்பர்ங்கிற மாதிரி ஒரு மீனிங் வச்சு பார்ப்போம். அரசு ஆணைப்படி நாளை விடுமுறை. பொது விடுமுறைன்னு சொல்லலாம், வெறும் விடுமுறைன்னு நாம் எடுத்துக்குவோம். அரசு ஆணைப்படி நாளை விடுமுறை. According to the government order, tomorrow is a holiday. सरकार के हुक्म के मुताबिक कल छुट्टी है. सरकार के हुक्म के मुताबिक कल छुट्टी है. सरकार के हुक्म के मुताबिक कल छुट्टी है. उल्ले इनसाइड, के अंदर, के अंदर, के अंदर. के भीतर, के भीतर, के भीतर. उल्ले, உள்ளேங்கிறதுக்கு இங்கிலீஷில் இன்சைட். வீட்டிற்கு உள்ளே வாருங்கள். கம் இன்சைட் த ஹவுஸ். घर के अंदर आइए. घर के अंदर आइए. घर के अंदर आइए. அதே மாதிரி அறைக்கு உள்ளே யாரும் இல்லை. No one is inside the room. कमरे के भीतर कोई नहीं है. कमरे के भीतर कोई नहीं है. कमरे के भीतर कोई नहीं है. அடுத்து வெளியே, के बाहर. வெளியேங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? அவுட் சைடு. வெளியே, அவுட் சைடு. के बाहर, के बाहर, के बाहर. இப்போ இதுக்கு ஒரு வாக்கியம் அமைப்போம். கோவிலுக்கு வெளியே குளம் உள்ளது. The pond is outside of the temple. मंदिर के बाहर तालाब है. मंदिर के बाहर तालाब है. मंदिर के बाहर तालाब है. இதுவரைக்கும் இன்னைக்கு நடத்தினது ஒரு 6-7 வார்த்தைகள்.
பார்த்தோம். இதையும் நீங்கள் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே படித்ததெல்லாம் ஒரு வட்டம் ரிவைஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த கிளாஸில் இந்த ப்ரீபோசிஷனை நாம் முடிச்சிருவோம். நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நன்றி.